யோகி ராமா சுரத்த குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. இந்த ஒரு தடவை சொல்லி ஜெயகுரு 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 ராயான்னு சொல்லும் போதே உள்ள உருகிடுது. இந்த ராகத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ள அப்படியே ஒரு மாற்றம் ஏற்பட்டு போகுது. இங்கே நீங்கள் வந்து யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ஜெய யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயான்னு சொல்லும்போது இட் வுட் பிகம் ஏ மெக்கானிக்கல் மியர் ரெப்படேஷன். இந்த ரெப்படேஷன் சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா ஒரு மிஷின் மாதிரி மனுஷங்க ஆயிடுறாங்கல்ல. ஒரு தடவை சாமி சன்னதிரி வீட்டில் இருக்கும்போது யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து பக்கத்தில் யாரோ ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்து இது மாதிரி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயான்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. பாடிக்கிட்டு உடனே கொஞ்சம் சத்தமாக பாட ஆரம்பித்தாங்க. அந்த லேடிக்கு எப்பயுமே சாமி யார்கிட்டயா பேசுனாங்களோ அந்த பேச்சு வந்து தான் கேட்கணுங்கிறதுக்காக வந்து மற்றவங்க கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக சத்தமாக பாடுவார். இப்படியே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது கத்த ஆரம்பிச்சிடும். சாமி அவர்கிட்ட பேசவே முடியாது. அவர் ஒரு பக்கம் திரும்பி பார்ப்பாரு. திரும்பி பார்த்த உடனே அதுக்கு இன்னும் உற்சாகம் ஜாஸ்தி ஆகிடும். மறுபடியும் உச்ச குரலில் பாட ஆரம்பிக்கும். திடீர்னு சாமி கையில் சீரட் வச்சு தரிசிக்கு பொத்துன்னு போட்டுட்டு அப்படி திரும்பி பார்ப்பாரு. பார்த்துட்டு அந்த அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டு, யூ ஷவுட் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் அண்ட் திஸ் பெகர்ஸ் ஹெட் இஸ் பர்ஸ்டிங். நீ கத்தி கத்தி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் சொல்ல சொல்ல இந்த பிச்சைக்காரன் தலை வெடிக்குது. அப்படி சொன்னா அந்த அம்மா பயந்து போய் அப்படியே நிப்பாடிடும். அதுக்கப்புறம் மெதுவாக பாட ஆரம்பிக்கும். இது இவ்வளவு தூரத்துக்கு மெக்கானிக்கலாக ஆக்க வேண்டாம்ல. இது மெக்கானிக்கலாக ஆக்குனதை வந்து சுவாமி அனுமதிச்சாரு. இது ஒரு வேடி, இதுவும் ஒரு வேடி. ஒரு தடவை நாமத்தை சொல்லி கூப்பிட்டாவே சாமி ஓடி வரக்கூடிய சாமி 3 தடவை 30 தடவை 300 தடவை 3000 தடவை 4000 தடவை சொல்ல 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 இத்தனை இப்போ சில கணக்குகளாக வச்சுட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு இத்தனை நாமம் சொல்லணும், இந்த பிரச்சனைக்கு இத்தனை நாமம் சொல்லணும், இப்படிலாம் கணக்கு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் எத்தனை தடவை நாமம் சொன்னாலும் நீங்களாக தான் இருப்பீங்க மெக்கானிக்கலாக சொன்னால். ஆனால் பாவபூர்வமாக ஒரு தடவை சொன்னாலும் போதுமே சாமி ஓடி வந்து நிற்பாரு. அந்த மாதிரி உள்ள டிவோட்டிஸை சாமி ரொம்ப நேசிப்பார். இந்த மந்திரம் மாறினதை வந்து சாமி ஊக்குவிச்சார். ஏன்னா மெக்கானிக்கலாக இருந்துட்டு போட்டுமே, இந்த கூட்டம் இருந்துட்டு போட்டும், நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். அவர் வாட்டில் வந்து உட்காந்துக்குவார். 1984க்கு அப்புறம் சாமி இப்போ 1-to-1 இன்ட்ராக்ட் பண்ணது பூரா குறைஞ்சி போச்சு. சாமி வெளியே வந்து உட்காந்துட்டார்ல. 1985லேருந்தே சாமி வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியே வந்து வறண்டால வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டார். உள்ளே இருக்க வரைக்கும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணார் சாமி. எல்லா டிவோட்டிஸையும் இன்ட்ராக்ட் பண்ணார். 85க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் குறைஞ்சி போச்சு. எல்லாத்துக்கும் ஒரு கல்கண்டு இங்கே நாமம் பாடிட்டு இருப்பாங்க. சுத்தமாக எல்லாம் நாமம் பாடிட்டு இருப்பாங்க. ஆசிரமம் வந்த உடனே சாமி வந்து உட்காந்துருப்பார். எல்லாம் நாமம் பாடிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து சாமி பிடிச்சிருந்ததுன்னா அவரை மட்டும் கூப்பிட்டு வச்சு விசாரிப்பார், பேசுவார், 2 வாரத்தை பேசி அனுப்பிச்சிடுவார். மற்ற எல்லாரையும் பேச விடுவார், தவிர்த்து அவர் பேச மாட்டார். இது ஒரு வேலியாக பயன்படுத்திக்கிட்டார். பாடு நாம இதெல்லாம் பாடு உட்காந்து வாய்களையே பாடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சாமி எனக்குன்னு அழகாக உட்காந்துருப்பார், ஜாலியாக உட்காந்துருப்பார். ஏன்னா அவர் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் தான். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல, எனக்கு கொஞ்சம் பேர் போதுன்னு. அந்த கொஞ்சம் பேருக்காக அவர் காத்திருந்தார். கடைசி வரைக்கும் காத்திருந்தார். இப்போ வரைக்கும் காத்துட்டு இருக்காரு. அந்த கொஞ்சம் பேர் வந்துட்டு இன்னைக்கும் வாங்கிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கும். ஏன்னா அவர் சரீரத்தில் மட்டும் இல்லை, அந்த சரீரம் மட்டும்தான் சுவாமி தயவுசெய்து நினைக்காதீங்க. அது 1000 தடவை சுவாமி சொல்லிட்டார். இந்த பிச்சைக்காரன் இந்த சரீரம் கிடையாது, இந்த பிச்சைக்காரன் இந்த சரீரம் கிடையாது, இந்த பிச்சைக்காரன் எல்லா இடத்துலையும் நீக்கமர நடந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன இந்த எண்ணிக்கை வரணும். இன்னொன்று சாமி பேரை திருப்பி சொல்கிறது நமக்கு புண்ணியம் தானேன்னு ஒரு நினப்பு. அந்த நினப்பை வந்து சாமி ஆதரிச்சார். நல்லா புண்ணியந்தான் புண்ணியந்தான் புண்ணியந்தான். புண்ணியமும் பாவமும் யாருக்கு வேணும்? சாமி என்னைக்காவது புண்ணியம் இது பாவம்னு சொல்லி ஒரே இடத்து பார்த்துருக்கீங்களா? எப்பயுமே சாமி சொல்லுவார், வாட் எவர் ஹேப்பன்ஸ் பை த வில் ஆஃப் மை சுப்ரீம் ஃபாதர். என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு விருப்பப்படி தான் நடக்குது. எங்கள் அப்பாவுக்கு விருப்பத்துக்கு புறம்பாக ஒரு காரியமும் நடக்கலை. இங்கே எது நடந்தாலும் சரியாக நடக்குது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டார். இதுதான் சாமி சொன்ன வாக்கியம். Whatever happens by the will of my Father, Supreme Father. So nothing is wrong in this world. Everything is perfectly all right because my Father cannot commit any mistake at all. சொன்னது சாமி. ஸோ 3 தடவை பாடுறாங்களா? நல்லா பாடட்டுமே.
நல்லா பாடட்டும். இந்த மந்திரம் வந்து சுவாமியே இனிஷியேட் பண்ணாத சொல்லாதீங்க. நிறைய பேர் விதவிதமான மந்திரங்களை பாடினாங்க. எல்லாத்தையும் சாமி என்கரேஜ் பண்ணார்ல. அமெரிக்காவிலேருந்து லீலோசைக்கு வந்துட்டு அவங்க ஒரு வித்தியாசமான ராகத்தில் பாடினாப்புல. அதுக்கு டான்ஸ்லாம் ஆடினாங்க. யார் இந்த ராகத்தில் பாடாத, இந்த ராகத்தில் பாடாத, அந்த ராகத்தில் பாடாதன்னு சாமி ஒரு நாளும் சொல்லலையே. அதேபோல் இப்போ இருக்கவங்க வந்து ஏதோ ஒரு ராகத்தில் பாடுறாங்க. அதையும் சாமி அங்கீகரிச்சாரு. நான் ஒரு தடவை என்னைய வந்து சாமி நாமத்தை சொல்லும்போது, சாமி எனக்கு இந்த மாதிரி நாமெல்லாம் சொல்லி பழக்கல, நான் என்னுடைய பாணியில் தான் சொல்லுவேன்னு சொல்லும்போது, ஆல் ரைட் யூ கேன் கோ, யூ கேன் பர்சீவ் இன் யுவர் ஓன் வேன்னாரு. நான் பாடுனது இப்படித்தான், ஓம் யோகி ராம் சூரத் குமார், இப்படித்தான் சாமி நான் உச்சரிப்பேன், நான் மனசுக்குள்ள உச்சரிக்கிறது இப்படித்தான் உச்சரிக்கிறேன்னு சொன்ன உடனே சாமிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். கையை பிடிச்சிக்கிட்டாரு, கையை பிடிச்சிட்டு மை ஃபாதர் பிளஸ் யூ மை ஃப்ரெண்ட் அப்படின்னாரு. ஸோ இதை வந்து யாருனாலும் உருவாக்கிக்கோங்களேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்தபடி ஒரு நாமத்தை உருவாக்கிக்கோங்க. ஆனால் இந்த நாமத்தை உருவாக்கும் போது அந்த நாமம் வந்து உள்ள அப்படியே ஆழமாக உங்களுக்குள்ள பதிஞ்சிடணும். அந்த நாமமும் நீங்களும் ஒன்றாகிடணும். இது யார் உருவாக்குனாங்க, இது யார் ஆதரிச்சாங்க, சாமி இதை வந்து ஒத்துக்கிட்டாரா? சாமி எல்லாத்தையும் ஒத்துக்குவார். குற்றம் காணா குணமலையே போட்டின்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு, சாமி பற்றி ஒரு பாட்டு. சாமி யார்த்தையும் குற்றம் பார்த்ததே இல்லை. ஆனால் அதுக்காக வந்து அந்த மாதிரி தான் பாடணும், இந்த மாதிரி தான் பாடணும் சாமி சொன்னதே கிடையாதுல்ல, சொன்னதே கிடையாது. மக்கள் எடுத்துக்கிட்டாங்க, அவசரமான வந்தோன்னா ஒரு 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 டெக்கோரம் வேண்டியிருக்கு, இந்த மாதிரிலாம் ஒரு முழக்கங்கள் வேண்டியிருக்கு, முழங்கிட்டுமே. ஆனால் ஆரம்பத்தில் சாமியை இன்சியேட் பண்ணி சாமியை டியூன் அமைச்சு கொடுத்த ராகம் அந்த ராகம் தான். யோகி ராமா சுரத்த குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. இந்த ராகம் சாமி அமைச்சராகும். இந்த ராகத்தில் தான் அப்போ உள்ள பெருமாள் சாமி, துரை, ஜார்ஜி, ஜெகநாதன், ஸ்ரீனிவாசன் எல்லாம் இந்த ராகத்தில் தான் பாடினாங்க.